ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 3 விதமான பொரியல் இருந்துச்சுன்னா சாம்பார், ரசம், தயிர் சாதம், புளி சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க 1 டீஸ்பூன் போல். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், கலர் செவந்து வரணும். அப்போ தான் நம்மளுடைய பொரியல் நல்லாயிருக்கும். இது கூட கேரட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை வேக வைக்கணும்லாம் இல்லை. பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி டக்குன்னு வெந்துடும். இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிம்லையும் ஹைலையும் மாற்றி மாற்றி இதை ஒரு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. பட்டாணியும் கேரட்டும் வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகணும் உங்களுக்கே தெரியும். இது போல் நல்லா கிண்டி விட்டுறலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியலுங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க. இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் போல். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். மசாலா சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது போல் நல்லா கிண்டி விட்டுருங்க. இடைக்கிட இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். எப்போது நீங்கள் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் மெத்தடு தாங்க. இதில் கேரட்டும் பட்டாணியும் சேர்த்து செஞ்சுருக்கோம். எப்போவுமே நம்ம உருளைக்கிழங்கு ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி கேரட்டும் பட்டாணியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு, கேரட்டும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்மளுடைய கேரட் பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததை நம்ம சூப்பரான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து, இது கூடவே பொரியலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. நல்லா ருசியாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டாம், கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கினா மட்டும் போதுங்க. இது போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பை அப்படியே சேர்க்க வேண்டாம், நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் கடலைப்பருப்பு நல்லா ஊறி உப்பி இருக்கும். கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயில் வச்சு வதங்குறதுனால கடலைப்பருப்புடைய பச்சை வாசனையெல்லாம் போய் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா 1 நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்து கூட கடலைப்பருப்பை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் புடலங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கேற்ற மசாலாவும் சேர்த்துருக்கேங்க. புடலங்காயை இது போல் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்னும் கொஞ்சம் பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பக்குவத்துக்கு கட் பண்ணிங்கன்னா ஹோட்டல்லாம் சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும். ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட ரசத்து கூடலாம் இந்த மாதிரி பக்குவத்தில் தான் புடலங்காய் செஞ்சு கொடுப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. புடலங்காயை நல்லா அந்த கடலைப்பருப்பு கூட இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறும், அந்த பச்சை கலர் மாறும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான புடலங்காய் கூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் கேட்டு சாப்பிடுவாங்க. கடைசியாக தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அருமையான ரெசிபிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். காளான் மிளகு வறுவல் செஞ்சுருக்கேங்க. இப்போ தோலை கட் பண்ணிவிட்டு இதை கழுவிட்டு 1-2மாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி பண்ணலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கடாயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். 1-2மாக கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகு வறுவலுக்கு காஞ்ச மிளகாய் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும்.
இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் இல்லைனா 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள் சேர்க்காததுனால மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்க்குறேன். ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, மிளகு, இந்த மசாலா தான் இந்த கிரேவிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இடிக்கல்லில் வச்சு நல்லா இடித்து விடுங்க. நல்லா நைஸாக வந்து இடித்து விட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு நீங்கள் வந்து சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது, வாசனையும் வராது. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து கோழிக்கறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கிரேவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மசாலா சேர்த்து உடனே சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது நம்மளுடைய வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ காளான் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. மேல் தோலெல்லாம் வந்து அழகாக எடுத்துட்டு 1 2மா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்து கூட இந்த காளானை வந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து தக்காளி பழம் சேர்க்க வேண்டாம், தேங்காய் சேர்க்க வேண்டாம், மல்லித்தூள், மிளகாத்தூள்னு, மஞ்சத்தூள்னு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மிளகு வறுவல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா காளான் வந்து பார்த்திங்கன்னா சதன்னு ஆகிடும். காளான் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது போல் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா இதில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருந்துச்சுங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். காளானை வந்து ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், ரசத்துக்கூடலாம் தொட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய காளான் மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் நல்ல வாசனையாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க.